Students, BE BTech degree examination November-December 2024, Electrical and Electronics Engineering, EE3251 Electric Circuit Analysis, common for E&I and INC, PTEE 3251 Electric Circuit Analysis, that is part time BE2. ஒரு part B question பார்க்கலாம். So இந்த question நம்ம எடுத்துக்கலாம். Derive the expression for equivalent inductance L. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? L. For the circuit shown in figure, L1, L2 are the self inductances and M is the mutual inductance. So ப்ராப்ளத்தில் அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. L1 அப்படிங்கிறது self inductance, L2 அப்படிங்கிறது self inductance, M அப்படிங்கிறது mutual inductance. அடுத்து சப்ளைல இருந்து வெளியில வரக்கூடிய கரண்ட் என்ன? I. அந்த I எப்படி டிவைட் ஆகுது? I1 and I2 டிவைட் ஆகுது. காயில் L1 பொறுத்த வரைக்கும் டாட் எங்க வச்சிருக்காங்க? காயிலோட டாப்ல வச்சிருக்காங்க. காயில் 2 L2 பொறுத்த வரைக்கும் டாட் எங்க வச்சிருக்காங்க? பாட்டம்ல வச்சிருக்காங்க. அதாவது ஒரு காயில்ல டாட் வழியா கரண்ட் என்டர் ஆகுது, இன்னொரு காயில்ல கரண்ட் டாட் வழியா வெளியில போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? So this connection, these two coils are connected in parallel. சரி, அப்ப parallel எழுதிக்கலாம். அடுத்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கு? ஒண்ணுல உள்ள வருது, ஒண்ணுல வெளியில போகுது. அப்ப இதுக்கு பேர் வந்து அப்போசிங். சப்போஸ் ரெண்டுலயுமே என்டர் ஆச்சு அப்படின்னா அது எய்டிங். இல்ல ரெண்டுலயுமே டாட் வெளியில போற இடத்துல இருந்தா அதுவும் எய்டிங். இங்கேயும் இந்த ரெண்டு இடத்துலயும் டாட் இருந்தா அதுக்கு பேர் வந்து எய்டிங். ஏன்னா ரெண்டு காயில் வழியாவும் கரண்ட் உள்ள வருது. இல்லைன்னா ரெண்டு காயில் வழியாவும் டாட் வழியா வெளியில போனாலும் அப்பவும் எய்டிங். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? parallel opposing. சரிங்களா? சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது L. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா L equivalent is equal to L1 L2 minus M square divided by L1 plus L2 plus 2M. இதை தான் நம்ம டெரைவ் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி 4 டைப்புக்கும் ஃபார்முலா உண்டு. சீரிஸ் எய்டிங்க்கும் ஃபார்முலா உண்டு, சீரிஸ் அப்போசிங்க்கும் ஃபார்முலா உண்டு, parallel எய்டிங்க்கும் ஃபார்முலா உண்டு, parallel அப்போசிங்க்கும் ஃபார்முலா உண்டு. சரிங்களா? இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? சரி, வாங்க ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். சரி, அப்போ முதல் ஸ்டெப் நான் என்ன பண்றேன்? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே சோர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஏன் பாசிட்டிவ்? கரண்ட் வந்து இதுல இருந்தா வெளியில வரும். அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஐங்கிற கரண்ட் என்ன ஆகுது? டாப்ல இருந்து வெளியில வருது. அப்ப இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்ப லார்ஜர் பிளேட் மேல இருக்கணும், ஸ்மாலர் பிளேட் கீழே இருக்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? டிபெண்டன்ட் சோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன். டிபெண்டன்ட் சோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இப்பதான் பார்த்தோம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் நெகட்டிவ். சரிங்களா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னு என்ன அர்த்தம்? ஒரு காயில் வழியா என்டர் ஆகுது, இன்னொரு காயில் வழியா வெளியில போகுது. அப்போ நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவ்னு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த சர்க்யூட்டை அப்படியே நான் ரீட்ரா பண்ண போறேன். ரீட்ரா பண்ணிட்டு இந்த M காலி பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி எப்படி வரைவேன்? ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸா வரைஞ்சிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வரைய வேண்டியது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V. அந்த Vல இருந்து வெளியில வரக்கூடிய கரண்ட் I. இது அவங்க ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இது நானா எடுத்துக்கிறது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். இந்த சோர்ஸுக்கு வேல்யூ நான் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த காயில் வந்து J × ஒமேகா × L1 நான் எழுதிக்கிறேன். நீங்க உடனே கேட்கணும், சார் ப்ராப்ளத்துல வெறும் L1 தானே கொடுத்துருக்காங்க, நீங்க ஏன் J ஒமேகா L1? ஆக்சுவலா Lோட யூனிட் என்ன? ஹென்றி. Lங்கிறது இண்டக்டன்ஸ். எனக்கு இண்டக்டன்ஸ் வேண்டாம், எனக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வேணும். ஏன்னா அதோட யூனிட் ஓம். XL எப்படி கண்டுபிடிப்பீங்க? XL = J × ஒமேகா × L. அப்ப இண்டக்டன்ஸ் வேல்யூவை J ஒமேகால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கிடைச்சிரும். அதனால என்ன பண்ணிருக்கேன்? J ஒமேகா L1 போட்டிருக்கேன். புரியுதா? சரி, அடுத்து இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ எழுதணும். சரி, அதை அப்புறம் எழுதிக்கலாம். முதல்ல அடுத்து ரெண்டாவது காயிலுக்கு வாங்க. ரெண்டாவது காயில் என்ன இருக்கு? J × ஒமேகா × L2 எழுதிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா J ஒமேகா ஏன் போடுறோன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிமிலர்லி ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். சரி சார், இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் எந்த டிபெண்டன்ட் சோர்ஸ்? காயில் L2க்கு கீழே இருக்கு பாத்தீங்களா? அந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் எதனால வந்துச்சு? காயில் L1ல உள்ள கரண்ட்னால வந்துச்சு. அப்ப முதல்ல நம்ம எழுத வேண்டியது I1 கரண்ட். அடுத்து அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸால வந்துச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் வேணும், இண்டக்டன்ஸ் வேண்டாம். அப்ப J ஒமேகாவால பெருக்கிக்கலாம். அப்ப J × ஒமேகா × M × I1. அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறீங்க? J × ஒமேகா × M × I2ன்னு போடணும். செகண்டரி காயில்னால ஃபர்ஸ்ட் காயில்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்.
பிரைமரி காயில்னால செகண்ட் காயில்ல ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் போடுறோம். சரி, இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். சரி, இப்போ கரண்ட் எப்படி என்டர் ஆகுது? டாப் எண்ட்ல என்டர் ஆகுது. அப்போ டாப் பிளஸ், பாட்டம் மைனஸ். I2 கரண்ட் எங்க என்டர் ஆகுது? முதல்ல ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற இடம் பிளஸ், வெளியில போற இடம் மைனஸ். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இது பிளஸ், இது மைனஸ். அப்போ என்ன அர்த்தம்? இது லார்ஜர் பிளேட், இது ஸ்மாலர் பிளேட். இதுதான், அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மாதிரி நீங்க மாத்தி வரைஞ்சீங்கன்னா இந்த இந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை எப்படி வரையலாம்? ஆக்சுவலாக இது எக்ஸாம்லாம் வரையக்கூடாது, உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் சொல்றேன். சரிங்களா? அப்போ பொலாரிட்டி பிளஸ் மைனஸ்னு போடுவீங்க. அதை அப்படியே தலை மாத்தி போட்டுறணும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பாசிட்டிவ்னா மேலே பிளஸ் கீழே மைனஸ் போடலாம். ஆனா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன ப்ராப்ளம்? பேரலல் அப்போசிங். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்? மேலே பிளஸ் போட்டீங்கன்னா கீழே பிளஸ், கீழே மைனஸ் இருக்கிறதுனால மேலே மைனஸ். பொலாரிட்டியை மாத்தி போட்டா அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவ். பிளஸ் மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் பிளஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சுது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? நம்ம இதுக்கு கேவிஎல் எழுத போறோம். கேவிஎல் எப்படி எழுதுறது? ஸ்டெப் 1 நான் என்ன பண்ண போறேன்? சப்ளை வோல்டேஜ் V எடுத்துக்கிறேன். சரிங்களா? சப்ளை வோல்டேஜ் எங்க இருக்கு? V இருக்கு. இந்த V, இந்த jωL1, இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ். ஸோ இந்த பிரைமரி லூப்பை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு கேவிஎல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ், அடுத்த காயில், அடுத்த டிபெண்டன்ட் சோர்ஸ், இது ரெண்டாவது லூப், அவுட்டர் லூப். இந்த லூப் எடுத்தேன்னா இது அடுத்த கேவிஎல். அப்போ ஃபர்ஸ்ட் லூப் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லூப்பை பொறுத்த வரைக்கும் கரண்ட் எப்படி வெளியில போகும்? பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல போகும். ஓகே, அப்போ பிளஸ் V, ரைட்டு. அடுத்து இங்க கரண்ட் பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல போகும். நீங்க இப்ப இதை எப்படி இமேஜின் பண்ணணும்? jωL1 into I1. ஓம்ஸ் லா படி V is equal to I into Z. அப்போ ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஐய கொண்டு பெருக்கிட்டோம்னா அது என்னவா மாறிடும்? வோல்டேஜ் சோர்ஸா மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா எழுதுறோம். அப்ப இதுல உள்ள வோல்டேஜ், இந்த இண்டக்டர்ல உள்ள வோல்டேஜ், இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ்ல உள்ள வோல்டேஜ், இந்த மூணோட அல்ஜிபிரிக் சம்மும் நமக்கு 0ன்னு ஆயிடும். அப்ப நமக்கு டைரக்ஷன் தெரியணும். கரண்ட் எப்பவுமே பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். ஆன்டி கிளாக் வைஸ்ல வருதா? அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன். J into ஒமேகா into L1 into I1. அடுத்து இங்க பாருங்க, கரண்ட் எப்பவுமே பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் வரைஞ்சீங்கன்னா கிளாக் வைஸ் தானே வரும். நீங்க எதை பார்க்கணும்? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல உள்ள டிபெண்டன்ட் சோர்ஸை பார்க்கணும். ஸோ பிளஸ் jωM into I2 ஈக்குவல் டு 0. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? I1 அந்த சைடு கொண்டு, எதை அந்த சைடு கொண்டு போயிடலாம்? ஆமா, I1ஐயும் I2ஐயும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ V is equal to jωL1 I1 minus jωM into I2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி இப்போ அவுட்டர் காயில் இருக்கு பாருங்க, அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். அவுட்டர் காயில்ல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு V இருக்கு. சரி, அடுத்து பிளஸ்ல ஆரம்பிச்சு மைனஸ்ல முடியும். பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ மைனஸ் jωL2 into I2. கரெக்டா நான் சொல்றது புரியுதா? கரண்ட்டை கொண்டு பெருக்கினா தான் அது வோல்டேஜ் சோர்ஸா மாறும். ஏன்னா நம்ம எழுதுறது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா ஈக்குவேஷன். மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. சரி, அடுத்து பிளஸ், என்ன பிளஸ்? கரண்ட் எப்பவுமே பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணி மைனஸ்ல முடியும் கிளாக் வைஸ். அப்போ பிளஸ் jωM into I1 equal to 0. ஸோ ஆஸ் யூஷுவல் I2ஐயும் I1ஐயும் ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. ஸோ V is equal to J into ஒமேகா L1, சாரி L2, L2 I2. ஏன்னா மைனஸ் இருக்கிறது அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? பிளஸ்ன்னு மாறிடுமா? மைனஸ் jωM into I1. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கொண்டு வர போறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னா என்ன? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இப்போ நம்ம கையில என்னெல்லாம் ஈக்குவேஷன் இருந்ததோ அதை அப்படியே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல கொண்டு வந்துடலாமா? சரி, முதல்ல நான் என்ன பண்ணுவேன்? இது வந்து எக்ஸல் மேட்ரிக்ஸ், இது வந்து I மேட்ரிக்ஸ், அடுத்து இது வந்து V மேட்ரிக்ஸ். சரியா? காயில் 1ல உள்ள கரண்ட் I1, காயில் 2ல உள்ள கரண்ட் I2, சப்ளை வோல்டேஜ் V, சப்ளை வோல்டேஜ் V. அதாவது ஈக்குவேஷனோட ஒரு எண்டில் இங்க V இருக்கு, இங்க V இருக்கு. அதனால நான் இந்த மேட்ரிக்ஸை முடிச்சிட்டேன். அடுத்து ரெண்டு கரண்ட் தான். ஒன்று I1 கரண்ட், அடுத்து I2 கரண்ட். இங்கே I1 கரண்ட், இங்கே I2 கரண்ட். அதையும் முடிச்சாச்சு. புரியுதா? இப்போ நான் எக்ஸல் மேட்ரிக்ஸ் எழுத போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல I1 ஓட கோஎஃபிஷியன்ட், I2 ஓட கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல I1 ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? jωL1.
ஜே ஒமேகா L1 இங்க எழுதிக்கலாமா? சரி, இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஜே ஒமேகா எம் இருக்கு. மைனஸ் ஜே ஒமேகா எம் இருக்கான்னு பாருங்க. ஆமா, அந்த இருக்குல்ல. இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல I1ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் ஜே ஒமேகா எம். சரி, அப்ப I2 கோஎஃபிஷியன்ட் என்ன? ஜே ஒமேகா L2. ஜே ஒமேகா L2. புரியுதா நான் என்ன பண்றேன்னு? சரி, இப்ப டெல் கண்டுபிடிப்போமா? டெல்னா என்ன? இந்த ரெண்டையும் பெருக்கிடலாமா? ஜே இன்ட்டு ஜே, ஜே ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர், L1, L2. அடுத்து மைனஸ் ஆஃப் டயங்கலா பெருக்கலாமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஜே இன்ட்டு ஜே, ஜே ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர், எம் ஸ்கொயர். சரி, அப்ப இது என்னவா மாறும்? ஜே ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், L1, L2. இங்க ஜே ஸ்கொயர் மைனஸ் 1, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிருமா? ஒமேகா ஸ்கொயர், எம் ஸ்கொயர். ரைட்டு. இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? நம்ம ஒமேகா ஸ்கொயரை வெளியில எடுத்துடலாமா? சரி, ஒமேகா ஸ்கொயரை வெளியில எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு? மைனஸ் L1, L2 பிளஸ் எம் ஸ்கொயர்ன்னு இருக்கும். சரி, இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து டெல் ஒன் கண்டுபிடிப்போம். டெல் ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் காலத்தை வோல்டேஜ் மேட்ரிக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். மைனஸ் ஜே ஒமேகா எம், ஜே ஒமேகா L2. சரி, இப்போ பெருக்கலாமா? இதையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஜே ஒமேகா L2 V மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், ஜே ஒமேகா எம் இன்ட்டு வி. சரி, முடிஞ்சது. இப்போ ஜே வெளியில் எடுங்க, ஒமேகா வெளியில் எடுங்க, எம்மை வெளியில் எடுங்க. மிச்சம் என்ன இருக்கு? சாரி, எம் எடுக்கக்கூடாது, வியை தான் எடுக்கணும். ஏன்னா ரெண்டு டேர்ம்லையுமே காமனாக இருக்குது வி. அப்போ L2 ப்ளஸ் எம் இருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? I1 கண்டுபிடிக்கலாமா? I1 என்ன பண்ணுவீங்க? டெல் ஒன்னை டெல்லால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. டெல் ஒன் எங்கே இருக்குது? இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. ஜே இன்ட்டு ஒமேகா இன்ட்டு வி இன்ட்டு L2 ப்ளஸ் எம் which is equal to divided by, என்ன பண்ணலாம்? இந்த மைனஸை வேணால் வெளியில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு இப்போ தான் ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தோம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எம் ஸ்கொயர் மைனஸ் L1, L2. சரி, இந்த ஸ்கொயரையும் இதையும் கட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு? ஜே இன்ட்டு வி L2 பிளஸ் எம் மைனஸ் ஒமேகா இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் L1, L2. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதாவது I1ங்கிற கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நான் டெல் 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கட்டும், ஜே ஒமேகா L1. ரெண்டாவது காலத்தை இது அப்படியே வோல்டேஜ் மேட்ரிக்ஸால ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். மெயின் டயகனலாக பெருக்கினா என்ன கிடைக்கும்? ஜே ஒமேகா L1 V, அடுத்து மைனஸ், ஆஃப் டயகனலாக பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், ஜே இன்ட்டு ஒமேகா இன்ட்டு எம் இன்ட்டு வி. அப்போ ஜே காமன், ஒமேகா காமன், வி காமன், மிச்சம் L1 பிளஸ் எம் இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? I2 கண்டுபிடிச்சிடலாம். I2 கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? டெல் 2 பை டெல் கிடைக்கும். டெல் 2 எவ்வளவு? ஜே இன்ட்டு ஒமேகா இன்ட்டு வி L1 பிளஸ் எம்னு கிடைச்சிருக்கு. டெல் என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் L1, L2. ஓகே, இப்போ இங்கே ஒரு ஒமேகா, இதை கட் பண்ணிடலாமா? அப்போ இப்போ என்ன கிடைக்கும்? ஜே இன்ட்டு வி இன்ட்டு L2 பிளஸ் எம் டிவைடட் பை சேம் டினாமினேட்டர் மைனஸ் ஒமேகா இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் L1, L2. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? I1 கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், I2 கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டயக்ராமில் பாருங்க, இந்த I1 கரண்ட், I2 கரண்ட் ரெண்டுமே எங்கேருந்து வருது? இந்த I தான் I1ஆவும் I2ஆவும் பிரியுது. அப்போ இந்த I1ஐயும் I2ஐயும் பெருக்கினா எனக்கு I கிடைச்சிருமா? சரி சார், இப்போ I கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? ஓம்ஸ் லா V is equal to I into R. ஆனால் அது DC சர்க்கியூட்டுக்கு, நமக்கு அது வேண்டாம். V is equal to I into Z, இது AC சர்க்கியூட்டுக்கு தான். ஆனால் இங்கே நமக்கு ரெண்டு காயில் மட்டும்தான் இருக்குது, கெப்பாசிட்டர் இல்லை. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? V is equal to I into XLன்னு எழுதிக்கலாமா? அப்போ XLனா என்ன? I into J ஒமேகா L ஆயிருமா? சரி, இப்போ நம்ம இந்த L தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ V is equal to I J ஒமேகா, இந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணிடணும். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் I வேணும். I வேணும்னா நான் என்ன பண்ணேன்? இந்த I தான் I1ஆவும் I2ஆவும் பிரியுது. இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா அந்த I கண்டு போட்டுடலாமா? அப்போ வியை ஒரு சைடு வச்சு இந்த ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த I1 கரண்ட்டையும் இந்த I2 கரண்ட்டையும் நான் சம் பண்ண போகிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் நான் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? சரி, ஸோ I1 ப்ளஸ் I2 இது என்னவா மாறும்? இது வந்து இப்போ ஐயா மாறிடும். ஐங்கிறது எதுக்கு ஈக்குவல்? J இன்ட்டு L2 ப்ளஸ் எம் இன்ட்டு வி. கரெக்டாக பாருங்கள், J இன்ட்டு V இன்ட்டு L2 ப்ளஸ் எம். அதே மாதிரி J இன்ட்டு L1 ப்ளஸ் எம். டினாமினேட்டர் காமன், டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் ஒமேகா இன்ட்டு
m ஸ்கொயர் மைனஸ் L1 L2 இருக்கு. புரியுதா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க ஒரு v இருக்கு, சாரி விட்டுட்டேன். இங்கேயும் j இருக்கு, காமனா இருக்கு, இங்கேயும் v இருக்கு, இங்கேயும் j இருக்கு, இங்கேயும் v இருக்கு. மொத்தமா வெளியில எடுத்துடலாமா? அப்ப I is equal to j into v L1 plus L2 plus m plus m என்ன போட்டுக்கலாம்? 2m னு போட்டுக்கலாமா? ரைட், ஓகே. மைனஸ் ஒமேகா இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் L1 L2. நமக்கு என்ன வேணும்? v is equal to I into jxl. v is equal to I into j into omega Lங்கிற ஃபார்மட்ல வேணும். அப்போ v மட்டும்தான் ஒரு சைடில் இருக்கணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளி விட்டுருவோமா? அப்போ மைனஸ் I ஒமேகா ஸ்கொயர் m ஸ்கொயர் மைனஸ் L1 L2 டிவைடட் பை j வரணுமா? ஆமா, L1 plus L2 plus 2m is equal to v. அப்ப நம்ம கான்செப்ட் படி v வந்துருச்சு. I வந்துருச்சா? ஆமா, ஐயும் வந்துருச்சு. ஒமேகா, இது ஒமேகா தான் போட்டிருக்கோம், அங்க நான் தப்பா எழுதிருக்கேன். ஒமேகா ஸ்கொயர் இல்ல ஒமேகா, ரைட். ஒமேகாவும் வந்துருச்சு. j மட்டும் மேல வரணும், j கீழே வரக்கூடாது. அப்ப நான் என்ன பண்றேன்? இங்கேயும் ஒரு j ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கேயும் ஒரு j ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கிறேன். j into j என்ன வரும்? j ஸ்கொயர். j ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? -1. அப்ப இந்த மைனஸ் இந்த மைனஸை கட் பண்ணிடலாமா? சரி, இப்ப பாருங்க, j மேல இருக்கு, I இருக்கு, ஒமேகா இருக்கு, கீழே இதை காலி பண்ணியாச்சுன்னா j into j தான் j ஸ்கொயர் தான் -1. அந்த மைனஸையும் மைனஸையும் தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அதை எழுதக்கூடாது. m ஸ்கொயர் மைனஸ் L1 L2 டிவைடட் பை L1 plus L2 plus 2m is equal to v. அப்ப v is equal to I into j into omega into L equivalent. அப்ப L equivalent நம்ம இப்ப என்ன ஆன்சர் எழுத போறோம்? L equivalent is equal to m square minus L1 L2 divided by L1 plus L2 plus 2m. ஒரு 13 மார்க் கொஸ்டின், ஒரு ஃபார்முலாவை அப்படியே டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம பார்த்தோம். எங்க பார்த்தோம்? நல்லா பார்த்துக்கோங்க. m ஸ்கொயர் மைனஸ் L1 L2, அடுத்து L1 plus L2 plus 2m. இதுதான் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோமான்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, L1 L2 minus m square divided by L1 plus L2 plus 2m. ஸோ இதோட அந்த ப்ராப்ளம் முடியுது. தேங்க்ஸ்.